ஸோ இன்றைக்கி நம்ம கூட டாடா அல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்ட் இருக்குது. இது வந்துட்டு 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினோட ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வேரியன்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இந்த காரோட ஒரு டீட்டெயிலான டிரைவ் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து பெங்களூரில் இருக்கோம், டாட்டாவோட மீடியா டிரைவில் தான் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்துட்டு இந்த பெட்ரோலை டிரைவ் எடுத்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக இதில் வந்துட்டு ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் ஸ்டில் வந்துட்டு கண்டினியூ ஆகுது. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 88 பிஹெச்பி அண்ட் 115 நியூட்டன்மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த டாடா அல்ட்ராஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினுமே வருது. ஸோ இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி டீசல் ஹேட்ச்பேக் 2025 நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டாடா அல்ட்ராஸ் மட்டும்தான் அப்படிங்கிறதுல வேறு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயான லேண்டில் இருக்கோம். அல்ட்ராஸ் ரேசரில் இருந்து அந்த டர்போ பெட்ரோல் இன்ஜினை கூட இதில் வந்துட்டு அவங்க ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கலாம். பட் ஸ்டில் அந்த வண்டிக்கும் அந்த ரேசருக்கும் இந்த அல்ட்ராஸுக்கும் வந்துட்டு அப்புறம் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாமல் ஆயிரும். ஸோ அதனால் கூட இதை அவங்க பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிசிஏ கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் என்ன ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எனக்கு லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதில் வந்து ஒரு 6 ஸ்பீட் டிசிஏ கொடுத்துருக்காங்க, 7 ஸ்பீட் டிசிஏ கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ லீனியரான ஒரு பவர் டெலிவரி வந்துட்டு இந்த கார் கொடுக்குது. இப்போ வந்து நம்ம 5th கியரில் போயிட்டுருக்கோம். ஸோ முன்ன விடவே ஃபீச்சர்ஸை வந்துட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த டாடா அல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துருது. 10.25 இன்ச் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் இலுமினேட்டட் டாடா லோகோ, இந்த மாதிரி நிறைய விஷயத்த டாடா ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர் வைஸ் இந்த காரை குறை சொல்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் லோட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலி பிடிச்சது நீங்கள் வாக் அரவுண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, சீட்ஸ் தாங்க செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பழைய சீட்டை விடவே இது ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் பெட்டராக இருக்குது. சைட் போல்ஸ்டர்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயான ஒரு ட்ராக் மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கோம். பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் இருக்கோம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் கூட போயிட்டுருக்கு. ஸோ என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாடா அல்ட்ராஸில் நீங்கள் ஹை ஸ்பீட் போகிறப்போ ஸ்டியரிங்கில் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு வெயிட் ஆட் ஆகுது. அது வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுது. அண்ட் இந்த ஷாசி வந்து ரொம்ப கேப்பபிளான ஒரு ஷாசி அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அல்ட்ரா சீரிஸருக்கு அவங்க எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. ஷாசி மட்டும் அப்படியே தூக்கி ஒரு 1.2 லிட்டர் இன்ஜினை வந்துட்டு தூக்கி இந்த அல்ட்ராஸில் வச்சுட்டாங்க. அந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் நெக்ஸானோடது அதுவே ரொம்ப சூட்டபிளாக தான் இருந்துச்சு. ஓவர் பவர்டாலாம் தெரியல. ரொம்ப 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 பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு கார்னர் வருது. நம்ம ஒரு 80ல் போயிட்டு இருக்கோம். அப்படியே லெஃப்ட்டில் எடுக்கலாம். ஒன்றுமே உள்ள ஃபீல் ஆகலை, எதுவுமே தெரியல. ஈஸியாக அந்த கார்னர் எடுக்குது. ஸோ 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறதுனால அந்த இன்ஜின் ரம்பிளுமே பெருசாக நமக்கு நம்ம கேபின்குள்ளே கேட்கல அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த காருக்கு. ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் டர்ன். ஆக்சுவலாக ஹேண்ட்லிங் வந்துட்டு நல்லா இருக்குது கைஸ். பழைய ஆல்ட்ராஸே ஒரு நல்ல ஹேண்ட்லர் தான். இதில் ஹேண்ட்லிங் உண்மையிலே நல்லா இருக்குது. ஹேண்ட்லிங்லாம் குறை சொல்கிற மாதிரியே இல்லை. ஸ்டியரிங் நல்லா டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 லைட் ஸ்லோ ஸ்பீட்ஸில். ஹை ஸ்பீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு பெட்டரான ஒரு அவுட்புட்டுமே கொடுக்குது. ஸ்டியரிங்கோட வெயிட் ஆட் ஆகி ட்ரிஃப்ட் அடிக்கிறதுக்குலாம் இந்த கார் ஒரு பர்ஃபெக்டான கார் அப்படின்னே சொல்லலாம். 185/60 R16 இன்ச்சில் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் டயர் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஒரு 195 செக்ஷன் டயர் போட்டிங்கன்னா ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுலேயுமே எனக்கு கிரிப்பு மிஸ் ஆகிற மாதிரிலாம் பெருசாக தெரியல. பிரேக்கிங் எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் வந்து அந்த இன்ஜினோட நாய்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லைட்டாக கேட்கும். ஒர்க் போயிட்டுருக்கு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே, 3rd கியர். கமான் 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 கமான். எவ்வளோ வேணால் மேய்ச்சிக்கோ, ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் லீனியராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. பட் இட்ஸ் ஓகே. என்ன தான் வந்து நம்ம போட்டு ப்ரெஸ் பண்ணாலும் அந்த இன்ஜினோட நாய்ஸ் வந்துட்டு நம்மளை பெருசாக பாதர் பண்ண வைக்கல. ஏன்னா அது இவ்வளோ இன்ஜின் சவுண்டு வருது அப்படிங்கிறது பெருசாக கேட்கல. ஸோ உண்மையிலேயே இந்த 3 சிலிண்டர் அப்படிங்கிறது நீங்கள் டியாகோவை கம்பேர் பண்ணுறப்போ இதில் ரொம்ப 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 பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டியரிங்கில் வைப்ரேஷனில் இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஒரு ஹால்ட்டுக்கு வரேன், நியூட்ரல் பண்ணிடுறேன். நியூட்ரல் பண்ணியாச்சு. எதுலேயுமே வைப்ரேஷன் தெரியல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் கிடையாது. அந்த பட்டன்ஸே ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. இந்த இடத்துல அது வந்துட்டு இருக்கும். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இப்போ வந்துட்டு எடுத்துட்டாங்க. பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் மேனுவலாக ஓட்டணும் அப்படின்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி கூட ஷிஃப்ட் பண்ணுறேன். மேனுவல் மோடு வந்துட்டோம். ஸோ ஜஸ்ட் லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணாலே மேனுவல் மோடுக்கு மாறிடுது. ஓகே, திரும்ப நம்ம லான்ச் பண்ணலாம். ட்ரைவ் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. மேனுவல் மோட் ஷிஃப்ட் பண்ணிப்போம். ஓகே, மேனுவல் மோடில் கியர் ஹோல்ட் ஆகலை. ஒரு 5000 RPMக்கு மேலே கியர் ஆட்டோமேட்டிக்காக அப் ஷிஃப்ட் ஆயிடுது. ஆக்சிலரேஷன்
இது வந்துட்டு எப்படின்னா த்ராட்டில் இன்புட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கியர் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகுது. நீங்கள் ரொம்ப போட்டு ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கியர் ஷிஃப்ட் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஷிஃப்ட் ஆகுது. எப்படி சொல்கிறதுனா உடனே அப் ஷிஃப்ட் ஆகுறது இல்லை. 4th கியர்னா அதுலேயே மெயின்டைன் பண்ணி ரெட் லைன் பண்ண அப்புறம் தான் கியரை வந்துட்டு அப் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அது வந்துட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கார்னர்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது பெருசாக உள்ளே இருக்க கேபினில் இருக்கவங்களுக்கு பெருசாக ஃபீல் ஆகலை அப்படிங்கிறது வந்து இந்த காருக்கு ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இப்போ என்னாச்சுன்னா விண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஏபிஎல்லேருந்து லைட்டாக எனக்கு சவுண்ட் வந்தது. பட் பெருசாக பாதரிங்காக இல்லை. நீங்கள் ஒரு 100க்கு மேலே க்ராஸ் பண்ணுறப்போ தான் அது வந்துட்டு கேட்கும். ஸோ அந்த இன்ஜினோட பிக்கப் வந்துட்டு லீனியராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கார்னர்ஸ்லாம் எடுக்கிறப்போ நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குது. செம்ம கான்ஃபிடென்ஸ். ரொம்ப 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 நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ராக் மிஸ் ஆகுது, டெயில் வந்துட்டு இழுக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு பயமுமே பட தேவையில்லை. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து அடிக்கடி ஹைவே டிரைவிங் பண்ணுவீங்க, ஒரு சிட்டிக்குள்ளேயே ட்ரைவ் பண்ணிங்கனாலும் இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஹைவே டிரைவிங்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிளாஸ் ஏரியாலாம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வியூ வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு மிஸ் ஆகிற மாதிரி இல்லை. பிளைண்ட் ஸ்பாட் இந்த ஏ பில்லர் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பட் ஆனால் சின்னதாக ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஓவரையும் ஆனால் ரொம்ப 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 பெருசு கைஸ், ரொம்ப லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து தான் அதெல்லாம் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாலும் இப்போ நம்ம பெருசாக பேட் ரோடெலாம் ஓட்டல. பேட் ரோடு எங்கேயும் இல்லை, பார்ப்போம் எங்கேயோ கிடைக்குதான்னு. ஆனால் இந்த மாதிரி நார்மல் ரோட்ஸில் சஸ்பென்ஷனோட அந்த இது வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது. சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. கொஞ்சம் ஸ்டிஃபரான செட்டப் தான், ரொம்ப சாஃப்ட் கிடையாது. பட் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுறப்போ அது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்பயர் பண்ணும். ஓகே, ரோடே இல்லை, யூட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா 360 டிகிரி கேமரா, அடாப்டிவ் கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லாயிருக்கு, சென்சாருமே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூட்டர்ன்லாம் பண்ணுறப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயம், அல்ட்ராஸ் வாங்கினீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரிஃப்ட் பண்ணி விளாட்லாம். கியர் மெயின்டைன் ஆகுது. ஸோ நான் கொஞ்சம் த்ராட்லேருந்து அப்படி லைட்டாக கால் எடுத்தால் கியர் அப் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ சஸ்பென்ஷன் ஓகே, ஸ்டியரிங் நல்லா தான் இருக்குது, விசிபிலிட்டி டாப் கிளாஸாக இருக்குது, ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 6.89 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. டாப் அண்ட் வேரியன்ட் 11.49 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. அக்கம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டில் டாப் அண்ட் இதில் வந்துட்டு 6 DCA கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸிங் தான் 11,49,000 rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பண்ணியிருப்பாங்க. ஆன் ரோட் ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கார்கிட்ட வந்து ஒரு 12 to 15 or 16 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைல் தான் அது. ஸோ அதுவுமே நீங்கள் ரேஷாலாம் ஓட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் க்ரூஸ் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பிரேக் டெஸ்ட் பண்ணிடலாம். 78, 79, 80 பிரேக்கை ஸ்லாம் பண்ணுவோம். நோஸ் டைவ் லைட்டாக இருக்குது, ஆனால் வண்டி வந்துட்டு அலையிறதோ எதுவுமே இல்லை, கன் மாதிரி நிற்கிது. நல்ல ஒரு ஸ்டாப்பிங் பவர் இருக்குது. அண்ட் ஃபைனலி டாட்டாவோட வாரண்ட்டி 3 years or 1 lakh kilometers வாரண்ட்டி தான் இந்த காருக்குமே கொடுப்பாங்க. ஸோ ஒரு கார்னர் கார் வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு கார்னர் கார் தான். நான் இந்த கார்னர் எடுக்கிறேன், நாட் அன் இஷ்யூ. இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கொடு அப்படின்னு சொல்லுது. அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த கார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு 8 to 10 or 12 lakhs பட்ஜெட்டில் இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு ஹேஷ்பேக் வேணும், நான் சிட்டிக்குள்ளே மோஸ்ட்டாக ஓட்டுவேன் அண்ட் ஹைவேஸும் நான் எடுத்துகிட்டு போவேன், எனக்கு வந்து இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் கார் பையராக இருக்கேன், எனக்கு வந்துட்டு ஈஸியான ஒரு கார் வேணும் ஓட்டுறதுக்கு, எனக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் தான் வேணும், அப்படி ஒரு நீடில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த DCA கியர் பாக்ஸ் போகலாம். அண்ட் இப்போ அடிஷ்னலாக இந்த 5-speed AMT கியர் பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது வந்து இதை விட கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து எந்தூசியாஸ்டிக்கெல்லாம் ஓட்ட பிடிக்காது, நான் நார்மலான ஒரு டிரைவர் தான் அப்படின்னா நீங்கள் 5-speed AMTயை கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து AMTயை கம்பேர் பண்ணுறப்போ ஷிஃப்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு என்கேஜிங்கான டிரைவ் வேணும்னா நீங்கள் 5-speed மேனுவலுமே எடுத்துக்கலாம். அவர் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டீசல் எடுத்துக்கலாம். 1.5 liter டீசல் இன்ஜின் ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும்தான் வரும். பட் அது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல மைல் மஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மைலேஜும் நல்லாயிருக்கும், அதில் பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக இருக்கும். அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி
டீசல் இஸ் அ டீசல் ஆஸ் ஆல்வேஸ் ஃபைசல் கான் சொல்கிற மாதிரி. ஸோ இதுதான் கைஸ் இந்த டாடா ஆல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்டோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஃபேஸ் லிஃப்ட்டை டாடா ஆல்ட்ராஸ் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in the next video. Real soon. Take care. Bye bye and drive safe.